பார்த்தீங்கன்னா நான் 11 பேர் கூட வளர்ந்தவன். என் அம்மா அப்பாவோட சேர்த்து 13 பேர். எங்கள் உயிரை காப்பாற்றுறது ஒரே ஒரு பலாமரம். எப்படி? ஒரு பலாமரம் 11 உயிர். ஆமாம், என் அம்மா அப்பா என் 13. 2 நாய் உண்டு. நாய் வந்து இதுக்கு பூஞ்சியை தின்னுட்டு லூஸாக பேளும். எல்லாரையும் காப்பாற்றினது பலாமரம், ஒரே ஒரு மரம். இந்த மரத்தை நாங்கள் எல்லாம் என்ன டெக்னிக் வச்சுருக்கிறோன்னா, இது ஒரு 2 மாதம் ஆனது பழம் ஆக்குறோம். இந்த மரத்தை பழம் எப்படி ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு சின்ன கிளையில் நிற்கலையா, முதல்ல லைஸாக அதுக்கு பட்டையை சீவும், திருப்பி அடுத்த பட்டையை சீவும், 4 பக்கம் பட்டையும் சீவிடுவோம். சீரும்போது அதுக்கு உள்ளாடி மாத்திரம் தான் கொஞ்சம் சத்து கிடைக்கும். இது பலவீனம் ஆகிரும். இந்த காய் பலவீனமே ஆகிரும். பலவீனம் ஆக ஆக இது பற்றும். இது பாருங்கள், காஞ்சிருக்கு. இதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான பழம் தான் இருக்கும்ல. சவுண்டை பாருங்கள், சரியான பழம். இது தேன்பலா. இதுக்கு விதைகள் கொண்டு வந்துருக்கோம், ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு தான். ஆனால் பண்ட மாற்று முறை நீங்கள் ஏதாவது தந்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லைன்னா நிறைய தோட்டம் வச்சுருக்கிற 25 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு தேன்பலா ஃப்ரீயாக கொடுக்க வந்திருக்கிறோம். அதாவது ஒரு மரத்தையே இவ்வளோ ஏமாத்தானக்கூடிய டெக்னிக் தமிழனுங்க மண்டைக்குள்ள இருக்குது. சீக்கிரமாக விளைவிச்சு சீக்கிரமாக திங்கிறதுக்கு. ஏன்னா பசிக்க கொடுமை நாங்கள் இப்படி தான் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் தமிழன்ட்ட நிறைய வச்சுருக்கோம்.